Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. 1.5 cup காய்ச்சி ஆற வைத்த பால், 2 ஸ்பூன் வெல்லம், ஏலக்காய் தூள், கேரட் 4, 8 முந்திரி, 8 பாதாம், சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸில் நல்லா இது முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 minutes ஊற விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் பாதாம், முந்திரி, வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறோம். கேரட் சேர்க்கறதுனால தான் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். நம்ம வேறு ஏதாவது எசன்ஸ் நன்னாரி எசன்ஸோ அல்லது வேறு ஏதாவது எசன்ஸோ சேர்த்திங்கன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக அரைச்ச பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால்லேருந்து கொஞ்சமாக சேர்த்து இதில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த பால் வச்சுருக்க இந்த பவுல்லையே ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் அரைச்ச கேரட்டை. மாதிரி ஃபில்டர் பண்ணி கேரட் சக்கையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சப்ஜா சீட் 1/2 hour ஊறி இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா பதமாக இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். ஊறுனா இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலி துளசி விதைகள் தான். இது சப்ஜா சீட்ஸுங்கிறது இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நாட்டு மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லையும் இதை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம இந்த மில்க் சர்பத்தில் இதை சேர்த்துருக்கோம். 2 கிளாஸ்லையும் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க மில்க் சர்பத்தை இது கூட ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மில்க் சர்பத்தை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வரது கோடைக்காலம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அருமையான மில்க் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்து துளசி விதைகள்லாம் மேலே அருமையாக மிதக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது கூட 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.